வணக்கம். சபரிமலை யாத்திரை எப்படி நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க. காலங்காத்தால் குலதெய்வம் பெருமாளுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு வாசினி பாப்பாவுக்கு நைவேத்தியங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு மலைக்கு போகிற வண்டியில் மாலை சாத்தணுங்கிறதுக்காக அந்த மாலையெல்லாம் அம்பாளுடைய காலடியில் வச்சு வணங்கிட்டு சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயத் சர்வ விக்னோபசாந்தியே குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரன் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் சேர்த்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஓம் கன்னிமூல கணபதியே சரணமையப்பா. ஓம் காந்தமலை ஜோதியே சரணமையப்பா. ஓம் ஹரிஹர சுதனே சரணமையப்பா. கன்னி பூஜை நடந்தப்போ கணவர் வர முடியாமல் ஏர்போர்ட்லேயே இருக்கிற ஒரு நிலை வந்ததை நான் போன பதிவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அவர் நல்லபடியாக வந்து சேர்ந்து எங்களோட சேர்ந்து அவரும் சரணம் சொன்னார். 108 சரணம் ஐயப்பா 108 போற்றி ஐயப்பனுக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பினோம். சத்குருநாதனே சரணமையப்பா. மகரஜோதியே சரணமையப்பா. ஓ மங்களமூர்த்தியே சரணமையப்பா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் பிள்ளாளி வீரன் வீரமணிகண்டன் கலியுக வரதன் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. விக்னேஷோட அப்பா வந்திருக்காரு. அவர் மலைக்கு மாலை போட்டுட்டு போகிற அன்றைக்கே கன்னி பூஜை அன்றைக்கே வர வேண்டியது. ஃப்ளைட்டு வந்து டெக்னிக்கல் எரர்னால வர முடியல. இருமுடி கட்டுறதுக்கு வந்துட்டார் மனுஷன். மகனும் மனைவியும் ஐயப்ப மலைக்கு போகிறத பற்றி கருத்து என்ன? போயிட்டு வாங்க. சுவாமியே சரணமையப்பா. ரொம்ப ராசியான வண்டி. எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு வண்டி. இந்த வண்டி வந்ததுலேருந்து எத்தனை யாத்திரைகள், எத்தனை கோயில்களுக்கு போயிருக்கேன், எத்தனை கொலுபொம்மைகள், எத்தனை தெய்வ சுரூபங்களை இந்த வண்டி சுமந்து வந்திருக்கு. எங்களை ஒரு ஆபத்தும் இல்லாமல் எத்தனை தடவை காத்து ரட்சித்திருக்கு அப்படின்னு நினச்சி இந்த வண்டிக்கு இப்படி ஒரு பாக்கியம், சபரிமலை யாத்திரைக்கு போகிறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போகிற ஒரு பாக்கியம் இந்த வண்டிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நெகிழ்வான தருணத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்காயெல்லாம் உடைச்சி எலுமிச்சம்பழம்லாம் வண்டிக்கு வச்சுட்டு கிளம்புனோம். சென்னை அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் தான் இருமுடி கட்டினோம். 3 முறை அந்த கோயிலை வலம் வந்துட்டு வெளியில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற பாதையில் அந்த போரூர் பிரிட்ஜ் பக்கம்லாம் எவ்வளவு மழை தண்ணி, ஏரிகள்லாம் எப்படி நிரம்பி வழிஞ்சுது அப்படின்னா போகிற பாதையெல்லாம் எல்லா நீர்நிலைகளும் முழுமையாக தண்ணி நிறைஞ்சிருந்ததை பார்த்தோம். ஒரு கட்டத்தில் அது ஒரு பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்தினது. அவ்வளவு சேதாரம் எங்கே பார்த்தாலும் நடந்திருக்கிறத பார்க்க முடிச்சுது. சென்னை கிளாம்பாக்கம் பகுதியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மத்தியானம் லஞ்சு முடித்தோம். ஏன்னா இருமுடி கட்டி நாங்கள் கிளம்பவே சென்னையை விட்டு கிளம்புறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. விழுப்புரத்துக்கு வரும்போது மாலை ஒரு 7:30-8 மணி இருக்கும். கிட்டத்தட்ட ஆறெல்லாம் உடச்சிக்கிட்டு இப்படி சுற்றி அப்படி சுற்றி ரூட்டெல்லாம் மாற்றி விட்டு அந்த மழையிலையும் அவ்வளவு ஆறுகள்லாம் உடப்பெடுத்து வெளியில் பிரவாகமாக அப்படி ஒரு வெள்ளமாக காட்சியளிக்கக்கூடிய விழுப்புரம் பகுதியை கடக்கிறது பெரிய சவாலாகவே இருந்தது. எங்கே பார்த்தாலும் தண்ணி அவ்வளோ இருந்தது. எப்படி மக்கள் இவ்வளோ அவதையில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேதனையாகவும் இருந்தது. அப்படிலாம் கடந்து மதுரைக்கு வந்து சேர்ந்து நைட்டு ஹால்ட் பண்ணோம். அதிகாலையில் எழுந்து துவாரகா டிலைட் அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் அழகாக சாப்பிட்டுட்டு சுவாமியே சரணமையப்பா. நேற்று நாங்கள் இடுமுடி கட்டி சென்னையை விட்டு கிளம்புறதுக்கே 12:30-1 மணி ஆயிடுச்சு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அது இதுன்னு காரில் வாங்கிட்டு இப்படி கிளம்ப. அப்புறம் விழுப்புரம் வந்து நிறைய பாலங்கள் வந்து உடஞ்சி தண்ணி பெருக்கெடுத்து இருக்கிற எல்லா நதியும் மிக்ஸ் ஆன மாதிரி அப்படி ஒரு பிரவாகமாக ஓடி அந்த இடத்துல வந்து பாலங்கள்லாம் ரொம்ப இதாக இருக்குது, அதனால் அதிலலாம் அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி விட்டு டேக் டைவர்ஷன் சொல்லி எப்படியோ சுற்றி திருச்சி கடந்து
மதுரைக்கிட்ட வந்து நேற்று 2:30 மணிக்கு விடிய காலையில் வந்தோம். 2:30 மணி நள்ளிரவில் வந்திருக்கோம். அப்படின்றதுனால அதுக்கு மேலே பயணத்தை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டு இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்படி கிளம்பியிருக்கோம். ஸோ இன்னும் 5.5 மணி நேரம் எருமேலி காட்டுது. அடுத்து அதுக்கப்புறம் பம்பா போகணும். அப்படி இப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவலாக இருக்கும் போல். நாளைக்கு தான் வந்து நான் சாமி தரிசனம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 9 மணிக்கு மேலே நட சாத்திடுவாங்க நைட்டு, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது. எவ்வளோ அருமையாக தண்ணி சலசலன்னு. இந்த பக்கம் கொஞ்சம் வெயில் அடிக்குது. இந்த எருமேலி போகிற பாதையில் இன்னும் 3 மணி நேரம் போகணும். மேகமலை தொடர்ச்சி இதெல்லாம். இந்த பக்கம் தேனி பக்கத்தில் தான் தண்ணி சலசலன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. தேனியை தாண்டி சபரிமலை போகிற ரூட்டில் இந்த மாதிரி மொட்டை மொட்டையாக மரம் எல்லாம் இலைகள் கொட்டிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இது ஒரு வித்தியாசமான அழகாக இருந்தது. இலையே இல்லை, இப்போ தான் துளுக்குது. ஃபுல்லாக அப்படியே அந்த குச்சி குச்சியாக நிற்கிது. அந்த மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்ட போகிறேன். இந்த ஹைவேஸில் வெளியே போயிட்டு இருக்கும்போது என்னங்க எருவியும் சாணத்தையும் காட்டிட்டு இன்ட்ரெஸ்டிங்கானதுங்க. இங்கே இளநீ இவ்வளோ இருக்கா, இங்கே பாருங்களேன். இவ்வளோ இளநீ இந்த இடத்துல கொட்டி கிடக்கு. அது எனக்கு பெரிய விஷயமா தெரில. நிறைய அது மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் அது பிள்ளையார் முன்னாடி அவ்வளோவையும் நிரப்பி வச்சு உனக்கு எப்போ வேணுமோ அப்போல்லாம் இளநீ குடிச்சிக்கோ, வெயில் தாங்க முடியலையா, நல்லா தாராளமாக இளநீ எப்போ வேணுமோ எடுத்துக்குடி அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி பரப்பி வச்சுருக்காங்கல்ல. திஸ் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப அழகில்ல. வேண்டி பெறுவதற்கு ஒரு குறையும் இல்லை. எல்லாமே நிறைவான வாழ்க்கை. ஏதாவது ஒன்று வேண்டேன் அப்படின்னு யாராவது சொன்னால் என் மனசில் தோணக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதல், எனக்கா ஒரே ஒரு வேண்டுதல் அப்படின்னா அது பறவையாய் ஒரு பிறவி வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒருத்தர் டிராக்டர் அழகாக ஓட்டிகிட்ருக்காரு. எத்தனை பறவைகள் அந்த இடத்துல வந்து அந்த டிராக்டர் உழுது அந்த மண்ணை வந்து சுற்றி விடுறதுனால, மண் லூஸ் ஆகிறதுனால வெளியில் வரக்கூடிய புழுக்களை சாப்பிட்றதுக்காக இத்தனை பறவைகள் அங்கே ஒன்று கூடி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த காட்சி. யாத்திரையாக இருக்கட்டும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அழகை ரசிக்கிறதா இருக்கட்டும், அல்லது வேலை நிமித்தம் ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், சொந்தக்காரங்க கல்யாணம், காது குத்து, திருவிழா அப்படின்னு எந்த ஒரு பயணமாக இருக்கட்டும், போகிற பாதையில் அங்கங்கே நிறுத்தி பார்க்கக்கூடிய காட்சிகள், அதில் இருக்கக்கூடிய அழகு, இதெல்லாம் நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொடுக்கும். பயண கலைப்புன்னு உருவாகாது. இப்படி இயற்கை சூழலை பார்க்கும்போதெல்லாம் இயற்கையும் இறைவனும் எப்படி ஒன்றி போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். இவ்வளவு அழகான அருவி, பால் போல கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அருவியை நின்று நிதானமாக ரசிக்காமல் எப்படி நம்ம பயணத்தை தொடர முடியும்? யாத்திரைன்னு கிளம்பிட்டோம். ஆனால் போகிற பாதையெல்லாம் கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய அழகை ரசிச்சுட்டே போனால் அந்த யாத்திரை எவ்வளவு அருமையாக இருக்கும். கேரளாவில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான அழகு இருக்கும். அதில் நதிகள் எங்கே பார்த்தாலும், அருவிகள் எங்கே பார்த்தாலும்னு அப்படி இருக்கும். இந்த பாலம் ரொம்ப அழகாக இருந்தது. எருமேலி வந்து இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் போயிடுவோம். இந்த பாலம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஹைவேஸ்லேருந்து பார்க்க. அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு இங்கே வந்து பார்த்தா இந்த தண்ணி ஓடுறது, இதில் அந்த ஆற்றுக்கு குறுக்க வந்து இப்படி ஒரு பாலம் கட்டி போட்டிருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கும் போல இருக்குது. அப்படி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க. குப்பை குளம் அதெல்லாம் விடுங்க, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தண்ணி ஓடி வர்ற சில சத்தம், இந்த பாலம் நிம்மதியாக உட்காந்துருக்கலாம் மாதிரி ஒரு ஆசையாக இருக்குது. எருமேலி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே கடைகள் நிறைய இருந்தது. வித்தியாசமான சில பொருட்களை அங்கே பார்த்தேன். வண்ண வண்ண பவுடர் அங்கே விற்கிறதையும் அதை நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தேன். அது என்ன அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்கிறேன்.
பூசிட்டு மட்டும் போவேன், ஆட மாட்டேன். குளிக்கிறதுலாம் பிடிச்சிருக்கு. 2ஆம் தடவை போகிறவங்களுக்கு தம்பி எருமேலியில் 2 இடங்கள் நம்ம கண்டிப்பாக போகணும் சபரிமலை யாத்திரை போகிறவங்க அப்படின்னு சொல்கிறது வாபருடைய மசூதியும் எருமேலி சாஸ்தா கோயிலும். அங்கேருந்து திரும்ப நம்ம அப்படி ரிவர்ஸில் வாபர் மசூதியிலேருந்து நம்ம அப்படி புறமுதுகு காட்டி வராமல் அந்த மாதிரி நம்ம பின்வழியாலேயே அப்படி வரணும். வாபர் சமாதியை சுற்றி வந்து நாங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு பின்வழியாக அப்படி வர்றோம். பேட்டத்துள்ளல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சம்பிரதாயம் அங்கே நடக்குது. வண்ண வண்ண பூச்சிக்களை பூசிட்டு எல்லாரும் டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. கன்னிசாமியாக வர்றவங்க கண்டிப்பாக வண்ண பூச்சிக்களோட நடனம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஆனால் நான் அது பண்ணலை. எனக்கு டான்ஸ் ஆட ஒரு கூச்சம் இருந்தது, அதனால் நான் அதை பண்ணலை. தர்மசாஸ்தாவை தரிசனம் பண்ண போகும்போது எருமேலி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கம்பல்சரியா போகணும் அப்படிம்பாங்க. இந்த எருமேலி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா எருமை கொல்லி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் மருவி எருமேலி ஆயிருக்கு. எருமை கொல்லி அப்படின்னா எருமை மாட்டு தலையோட இருந்த ஒரு அரக்கி தான் மகிஷி. மகிஷாசுரன் அப்படிங்கிற அசுரனுடைய சகோதரி. அவளை ஐயப்ப சுவாமி வதம் பண்றாரு இந்த இடத்துல. அதாவது புலிப்பாலை எடுத்துட்டு வர சொல்லி அவங்க அம்மா ஆணையிடும் போது அவர் புலிப்பாலை தேடி காடுகளுக்குள்ள பயணம் செய்யும் போது இந்த இடத்துக்கு வந்ததாகவும் இங்க இருக்கக்கூடிய அரக்கி பல பேர் அவ தொல்லை கொடுத்துட்டு இருக்கும் போது அவளை வதம் செய்யறாரு. எருமை கொல்லி அப்படிங்கிற பேர் தான் எருமேலி அப்படின்னு ஆயிருக்கு. இந்த இடத்துல பேட்டத்துள்ளல் அப்படின்ற ஒரு வைபவம் வர்றவங்க இங்க நடனமாடி அவருடைய வெற்றிய அவர் மகிழ்ச்சிய வதம் பண்ண அந்த ஒரு வெற்றியை இவங்கெல்லாம் அவரை கொண்டாடுற மாதிரியான ஒரு வைபவமா இது நடக்குது. எல்லாரும் வண்ண பூச்சிகள்லாம் பூசிட்டு டான்ஸ் பண்றாங்க. வாவர் மசூதி நம்ம பார்க்க முடியுது. வாவர் அப்படிங்கிறவரு தர்மசாஸ்தா ஐயனுடைய ரொம்ப நெருங்கிய தோழர். அவர் ஒரு முஸ்லீமா இருந்தா கூட ரொம்ப நெருங்கிய தோழர். சோ இதுதான் இன்னைக்கு எருமேலியில பார்த்தது. இங்க புலி மேல அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்துல மேல சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. வாவர் மசூதிக்கு ஆப்போசிட்லயே தர்மசாஸ்தா ஐயனுடைய சன்னதி அங்க இருக்கிற மாதிரி ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த எருமேலியில எரும மாட்டு தலை மாதிரி அந்த கொம்பு இருக்கிற மாதிரி இங்க ஒரு கிரீடம் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த இதை கட்டிக்கணும். அடுத்தது இது கன்னிசாமி எடுத்துட்டு போகக்கூடிய சரங்கொத்தியில குத்த வேண்டிய ஒரு குச்சி மாதிரி
இதை வந்து தலையில் கட்டிட்டு போகணும். இதை வந்து நம்ம அந்த மரத்தில் சரங்கொத்தி அப்படிங்கிற இடத்துல இந்த குச்சியை சொருகும் போது மஞ்சமாதா அங்கே வந்து பார்க்கறதாவும் இந்த வருஷமும் கன்னிசாமி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்து போகிறதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு பெண்ணை வந்து நம்ம ஏமாத்துறோமே, இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் இல்லையா கன்னிசாமியா, இதை நான் குத்தும்போது பார்த்து ஒரு பெண்ணினுடைய மன கஷ்டத்துக்கு நான் காரணமாக இருக்கிறேன்னு ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் இருக்குது. எருமேலியிலேருந்து பயணத்தை தொடர்ந்தா வரக்கூடிய இடம்தான் நிலக்கல் அப்படிங்கிற இடம். இந்த நிலக்கல்ங்கிற இடம் தான் கார் பார்க்கிங் ஏரியா. இங்கே காரை பார்க் பண்ணிட்டு தான் நம்ம பம்பாவுக்கு போக முடியும். அங்கே மிகப்பெரிய சிவபெருமானுடைய ஸ்டாச்சு பார்க்குறது ரொம்ப அழகாக, அதுவும் லைட்டிங்ஸோடு பார்த்தது ரொம்ப ஒரு திவ்ய தரிசனமாக இருந்தது. கூட்டம் கம்மி அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போன அந்த டைமில். அதுக்கே எவ்வளவு பஸ்ஸஸும் வேன்ஸும் எவ்வளோ ப்ரைவேட் வெஹிக்கிளும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஏக்கர் கணக்கில் லேண்டு, அதில் ஃபுல்லாக கார் பார்க்கிங் வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கார் பார்க் பண்ணுறதுக்கு இடத்த தேடி அதுவே ஒரு 10-15 நிமிஷம் அலைஞ்சிட்டு இருந்தோம். எருமேலியிலேருந்து ஒரு 3/4 மணி நேர பயணத்தில் வரக்கூடிய ஒரு இடம் தான் நிலக்கல் அப்படிங்கிற இடம். இந்த இடம் வந்து கார் பார்க்கிங் ஏரியா. இப்போ கார்த்திகை மாதம், மார்கழி, இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிலக்கல்ல தான் நம்ம வந்து பார்க்கிங் பண்ண முடியும், பம்பா வரைக்கும் போக முடியாது. ஸோ இந்த இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம இருமுடி தாங்கி நமக்கு அத்தியாவசியமாக பம்பையில் குளிச்சுட்டு உடை மாற்றிக்கிறதுக்காக தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகலாம், அல்லது ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். நம்ம ஆக்சுவலி நம்மளே கார் எடுத்துகிட்டு போகிறோன்னா பம்பாவில் ட்ராப் மட்டும் பண்ணலாம். ஆனால் நாங்கள் 3 பேருமே பயணம் செய்ய போகிறதுனால நாங்கள் நிலக்கல்ல விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பம்பா போக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நிறைவு பண்ணிட்டு கிளம்பலான் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நிலக்கல்லிருந்து பம்பாவுக்கு ஒரு ப்ரைவேட் ஜீப்பில் போனோம். பம்பா நதிக்கு போகிற பாதை இது. பம்பா நதி படித்துறையெல்லாம் கட்டி விட்டு 8:30 மணிக்கு இவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. ஜெயின்னு இருக்குது. அன்னதானம் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா ஐயப்ப சுவாமி பக்தர்மாரும் அன்னதானத்தை உங்களுக்கு முன்னே பகவான் நாமத்தில் பம்பா வந்து சேர்ந்துட்டோம். ப்ரைவேட் ஒரு ஜீப் வந்து அரேஞ்ச் பண்ணி எங்கள் 3 பேருக்கு ஒரு 1000 rupees கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers ட்ராவல், அது போல் ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலில் நாங்கள் பம்பா வந்து சேர்ந்துட்டோம். அந்த பக்கம் தான் படித்துறை இருக்குது, அங்கே தான் வந்து குளிக்கணும். குளிச்சுட்டு நம்ம தர்ஷன் பார்க்குறதுக்கு நடக்க ஆரம்பிக்கணும். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 மணிக்கு வந்து நட சாத்திடுவாங்க. திரும்ப விடிய காலையில் 3 மணிக்கு தான் நட திறப்பாங்க. நான் வந்து இப்போது நாங்கள் டைம் வந்து கிட்டத்தட்ட 8:45 அப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே புறப்பட்டு இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு நாங்கள் வந்து தர்ஷன் பார்க்க முடியும். நம்ம இனிமேல் தான் குளிச்சுட்டு கிளம்பணும். ஸோ அதனால் தெரியல. நாளைக்கு விடிய காலையில் 3 மணிக்கு தர்ஷன் முடிஞ்சு நான் ரிட்டர்ன் ஆகலான்னு இருக்கேன். பொறுமையாக போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகலான்னு டிக்கெட் வந்து எடுத்தாச்சு. இப்போ 50 years மேலே இருந்ததுன்னா அலோவ் பண்ணுவாங்க. 50 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. பைசா எதுவும் கிடையாது என்ட்ரி டிக்கெட்டுக்கு. இதுதான் இந்த டீட்டெயில். இந்த பம்பா நதி தென்னகத்தினுடைய கங்கை அப்படின்னு அழைக்கப்படுது. ராமர் சீதாவை பிரிஞ்சு
ராவணன் கடத்திட்டு போயிட்டான் சீதாவை. அந்த ஒரு காலகட்டத்தில் ராமரும் லக்ஷ்மணரும் 2 பேருமா சீதாவை தேடி காடுகளில் அலையிறாங்க. அப்போ வந்து மதங்க முனிவருடைய ஆசிரமத்தை இந்த இடத்துல பாக்குறாங்க. பார்த்த உடனே அங்க உள்ள வந்து சீதாவை பத்தி தகவல் ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு வர்றாங்க. உள்ள ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணுடைய பேர் நீலி. அந்த பொண்ணு வந்து மதங்க முனிவர் இப்ப ஆசிரமத்துல இல்ல, அவருக்கு பணிவிடைகள் செய்யறதுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ராமரையும் லக்ஷ்மணரையும் பார்த்து அரச குலத்து இளவரசர்கள் போல தேஜஸோட இருக்காங்களே, இவங்களுக்கு நம்ம எப்படி பணிவிடை செய்யறது, நம்ம எப்படி உணவு பரிமாறுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன, இந்த நீலிங்கிற அந்த பொண்ணு என்ன பண்றா, அவ தயங்கி நிக்கிறா. அப்ப ராமர் தைரியப்படுத்தி, உனக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான இடத்தை கொடுக்கறேன், நீ வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு இந்த பூலகத்துல கிடையாது, எல்லாரும் சமம்தான், இறைவனுடைய படைப்புல அத்தனை ஜீவராசிகளும் சமம்தான், ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலிங்கிற பெண்ணை வந்து அருவியா மாத்துறாரு. அருவியா மாத்தி ஒரு மலை, நீலி மலையிலிருந்து அந்த அருவியா கொட்ட வச்சு அந்த அருவி தண்ணி தான் பம்பா நதியா ஓடுது. இப்ப இந்த இடத்துல 3 நதிகள் சங்கமம் ஆகக்கூடிய இடம் இருக்கு. திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து ராமர் வந்து தன்னுடைய தந்தை தசரத சக்கரவர்த்திக்கு ஈமக்கிரியைகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த பம்பா நதியை பத்தியான தகவல். மிகப்பெரிய புனித நதியா நீலிங்கிற பெண்ணை வந்து ராமர் மாத்துறாருன்றது தான் தகவலா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பம்பா நதியில உட்காந்து குளிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருந்தது, முங்கி குளிக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம கையால் தண்ணியை எடுத்து அப்படி நம்ம தலையில் ஊற்றிக்கணும். அப்படி இல்லைன்னா சில பேர் ஆண்கள் படுத்துக்கிட்டு குளிக்கிறாங்க. பட் ஒரு பெண்ணுக்கு அந்த பக்கம் உடை மாற்றிக்கிறதுக்கெல்லாம் சில இடங்கள் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பெண்கள் கம்மியாக போகிறதுனால பெண்களுக்கான வசதிகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இருந்தாலும் நான் இந்த பம்பா நதியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு அப்படி கிளம்புனேன். பம்பையில் புனித நீராடி இப்போ நாங்கள் தரிசனத்துக்காக கிளம்புறோம். இருமுடி தலையில் தாங்கி நடக்க ஆரம்பிக்கணும். இங்கே கிளைமேட் வந்து ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. தண்ணி கூட நார்மல் சில்னஸில் தான் இருந்தது, குளிர் இல்லை, மழை இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஸோ வந்து பெரிய பாதை மழை காரணமாக மூடி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பயப்பட தேவையில்லை. நான் இங்கே பம்பையிலேருந்து புறப்படுறது மிக சிறப்பான ஒரு பயணமாக இருக்க போது. நான் 11 o'clock தரிசனம் இன்னைக்கு பண்ண முடியலன்னா நான் நாளைக்கு விடிய காலையில் 3 மணிக்கு ஐயனை தரிசனம் பண்ணுறதுன்னு, அங்கேயே தங்கி இருந்து பண்ணுறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நிம்மதியாக ரொம்ப அழகாக இந்த பயணத்தை மேற்கொண்டு நிறைவு பண்ணி எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து சேருவேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. பம்பையிலிருந்து தர்மசாஸ்தா ஐயனை தரிசனம் பண்ணுறதுக்காக புறப்பட்டால் நம்ம முதல்ல தரிசனம் பண்ண வேண்டியது கன்னிமூல கணபதி. அவரை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் அருமையாக பார்த்துக்கிட்டே எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். வயதானவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் டோலியில் போகிறதுக்காக அங்கே டோலி நிறைய நிறுத்தி வச்சுருந்தாங்க போகிற பாதையெல்லாம்.
இல்லை அந்த சாமி இடிக்காதுங்கன்னா நான் சென்டரில் போயிருப்பேன். விக்னேஷுக்கும் விஜய்க்கும் என்னால் ஏற முடியுதான்றது கவலையாக இருந்தது. நீலிமலை டாப்புக்கு வரும்போது கொஞ்சம் மூச்சு வாங்கத்தான் செஞ்சுது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒரு அடியாக எடுத்து வச்சு நடந்துட்டு இருந்தேன். என்னை முன்னாடி நடக்க விட்டு பசங்க 2 பேரும் பின்னாடி வந்தாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி வேக வேகமாக போயிட்டு இருந்தாங்க. ஆனால் என் மேலே அவங்களுக்கு ஒரு பயமும் கவலையும் வந்துருச்சு. நடுவில் டோலி வச்சிடலாமான்னு கேட்டாங்க. இல்லை, ஐயன் என்னை ஏற்றி விட்டுருவார், நான் நடந்து தான் வருவேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு நான் பொறுமையாக ஒரு அடியாக எடுத்து வச்சு நிதானமாக நடந்துட்டு இருந்தேன். மூச்சை நல்லா உள்வாங்கி இழுத்து விட்டு பொறுமையாக நடந்துட்டு இருந்தேன். அப்பாச்சி மேடு அப்படிங்கிற அந்த பகுதியை கடக்கிறது மிக சவாலான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஆனாலும் ஜேசாஸ் அவர்களுடைய குரலில் அப்படியே அருமையான கிருஷ்ண பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே நடக்கும்போது அந்த கஷ்டம் தெரியல. சின்ன சின்ன குழந்தைகள்லாம் நடந்து வர்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது. சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயன் சன்னதியில் ஜேசாஸ் அவர்கள் ஹரிவராசன பாடல் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாடல் அப்பாச்சி மேட்லையும் எதிரொலிச்சதை கேட்டுக்கிட்டே நடந்தோம். ஹரிவராசனம் பாடல் நிறைவானதுன்னா நடைய சாத்திடுவாங்க. நாங்கள் போகும்போது ஐயனை தரிசனம் பண்ணுறதுக்காக 3 மணி வரைக்கும் காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான். போகிற வழியெல்லாம் நிறைய மரங்கள், வித்தியாசமான மரங்கள், தீப்பெட்டி தயார் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தன்மையோடு அதெல்லாம் பற்றி குறிப்புகள் எழுதி போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாமும் பார்த்துக்கிட்டே நான் என்னுடைய நடையை தொடர்ந்தேன். சபரி பீடத்தை நெருங்கினோன்னே நான் 32 பல்லையும் காட்டுறேன் பாருங்க. கண்ணில் சோர்வா தெரியுது. ஐயனை எப்போ பார்க்க போகிறோன்ற ஏக்கம் தானே தெரியுது. உங்களாலையும் உணர முடியுது இல்லையா? அதோட குத்தி விட்டுருங்க. குச்சா குத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். குச்சியில் குத்தி விட்டு ஒரு சுத்தம் அப்படி வந்துருக்கும். எருமேலியில் நம்ம ஒரு குச்சியை தலையில் சொருகிட்டு வந்தோம் இல்லையா? அந்த குச்சியை பத்திரமா எடுத்து வச்சு அதை இந்த சபரி பீடத்தில் சரங்கொத்தி இடம் அப்படிங்கிற இடத்துல அதை குத்தணும். அதாவது கன்னிசாமி வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான அடையாளம். இந்த இடத்துக்கு மஞ்சமாதா பார்த்துட்டு அடடா இந்த முறையும் கன்னிசாமி வந்துட்டாங்களான்னு சொல்லி ஏக்கத்தோடு போவாங்களாம். யானை அழுதுகிட்டே போகுமா. இப்படி நடந்துருச்சே, மஞ்சமாதாவுக்கும் ஐயப்பனுக்கும் கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சேன்னு யானை வருத்தப்பட்டு கண்ணீரோடு திரும்புமா. இதெல்லாம் கேட்கும்போது கண்ணில் நீர் கசியுது இல்லையா? நீலிமலை, அப்பாச்சி மேடு இந்த பகுதியெல்லாம்
ஒரு 80 டிகிரியில் நம்ம நடக்கிற மாதிரி கொஞ்சம் செங்குத்தான பாதையாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சபரி பீடத்தெல்லாம் தாண்டினதுக்கு பிறகு எல்லாம் சமதளமாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் தெரியாது. நம்ம வந்து சமதளத்தில் ரொம்ப மூச்சு வாங்காமல் இயல்பாக நடக்க முடியும். அங்கங்கே கடைகளில் சோடா, இளநீர், அதுக்கப்புறம் குளுக்கோஸும் நம்ம வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூலிகை குடிநீர் அங்கங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதையும் வாங்கி நம்ம குடித்தோன்னா தெம்பாக இருக்கும். தர்மசாஸ்தா ஐயனை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தவங்க இரவு நேரம் சாஸ்தாவுடைய சன்னிதானம் நடை சாத்தப்பட்டதுனால எல்லாரும் அங்கே படுத்து உறங்கிறத பார்க்க முடியுது. நம்மளும் அந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்கணும். விடிய விடிய 3 மணிக்கு தான் திரும்ப நட திறப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில தான் தர்மசாஸ்தா ஐயனுடைய கோயில் சன்னிதானத்துக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சோம். நள்ளிரவு 12-12:30 மணி இருக்கும். கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே 18ஆம் படி ஏறிடுங்கன்னு சொல்லி போலீஸில் சில பேர் வந்து எங்களை அனுப்புனாங்க. அப்படி நாங்கள் ஒரு 50-100 பேர் இருப்போம். ஒவ்வொருத்தராக படி ஏறணும். 18ஆம் படி ஏறும்போது சுவாமியே சரணமையப்பா சொல்லிட்டே விஜய் முதல்ல ஏறி, அடுத்து விக்னேஷ் ஏறி, அடுத்து நானும் ஏறினேன். ஒருத்தர் ஏறி முடிக்கிற வரைக்கும் அடுத்தவங்களை அனுப்பாமல் பொறுமையாக காத்திருந்து அனுப்புனாங்க. மேலே நட சாத்தி இருந்ததுனால ஐயனை அப்போ தரிசனம் பண்ண முடியல. 18ஆம் படி ஏறுற பாக்கியம், ஒவ்வொருத்தராக ஏறுற பாக்கியம் மட்டும்தான் கிடச்சிது. ஐயனை பார்க்கணுங்கிறதுக்காக விடிய விடிய திரும்ப க்யூவில் வந்து காத்திருந்தோம். அதுக்கப்புறம் க்யூவில் திறந்து விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஐயனை தரிசனம் பண்ணி திரும்ப ஒரு முறை நெய் தேங்காவை உடைச்சி நெய்யை எடுத்து கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி இப்படி 2 முறை நாங்கள் சுற்றி வந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் தர்மசாஸ்தா சன்னிதானம். சபரிமலைக்கு போகிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு, இது கனவா நனவா அப்படின்னு என்னால் அதை உணரவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலியாக நான் ஐயன் என்னை கூப்பிட்ருக்காரே அப்படின்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் நினச்சி சந்தோஷப்படுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, நான் வந்து டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அது மாதிரி கேட்கல. ஜஸ்ட்டு ஆதார் கார்டை பார்த்துட்டு 50 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. இது எல்லா டைமும் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் டாக்டர் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறது நல்லது. 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மெனோபாஸ் ஆயிட்டு அப்படிங்கிறத ஒரு கைனகாலஜிஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கிளம்புனோன்னா ஒரு சேஃபு. இந்த முறை என்னமோ ஆதார் கார்டு மட்டும் காட்டினப்பவே 2 இடத்துல செக்கிங் இருந்தது. 2 இடத்துலையுமே போங்கன்ட்டாங்க. 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாரும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருந்தா அவங்க வந்து அது சம்மந்தமாக டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜர். வெரி குட் மார்னிங். இந்த யாத்திரை வந்து சூப்பராக நிறைவாயிடுச்சு. நல்லபடியாக முடிச்சாச்சு. அதாவது விக்னேஷோட 3-3.5 வயசில் பிரார்த்தனைன்னு ஆரம்பித்து அவனோட 22 வயசில் தான் சாஸ்தா வந்து அவனை கூப்பிட்டு தரிசனம் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒரு சந்தோஷம் என்னன்னா, நாங்கள் வந்து நைட்டு 11 மணிக்குள்ளே போகணும் அப்படின்னா அது நிச்சயம் நடக்கிற காரியம் இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஏறும்போது கொஞ்சம் எனக்கு ஸ்லோவாக தான் ஏற முடிஞ்சது. அதனால் 11 மணியை தாண்டி போனோம். சரி எப்படியும் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சா, போய் உள்ளே நுழையும் போதே இருமுடியோட கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நேராக போங்க படி ஏறுங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு 18ஆம் படியை டக்குன்னு ஏற சொல்லிட்டாங்க. அதில் என்ன பியூட்டி அப்படின்னா, ஒருத்தரா 1 by 1 அவங்க 18 படி ஏறுற வரைக்கும் அடுத்த ஆளை அனுப்பலை. அது மாதிரி ஒருத்தராக போய் அழகாக தொட்டு கும்பிட்டு அருமையாக அந்த 18ஆம் படியை ஏறினது தான் அதில் எக்ஸலண்ட்டு.
மேலே போனால் சாஸ்தா வந்து தூங்குற டைம். ஸோ அதனால திரும்ப வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு வந்து வெயிட் பண்ண வச்சு 18ஆம் படி ஏறினது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். 3 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் காலையில் சுப்ரபாதத்துக்கு அப்புறமா தரிசனம் வந்து சாஸ்தாவை பண்ணோம். எனக்கு நான் தரிசனத்துக்கு இருமுடியோட போகும்போது பார்க்குறேன், சாஸ்தா பக்கத்தில் இருக்கிற விளக்கு மட்டும்தான் தெரியுது. ஐயர் வந்து குறுக்க மறைச்சிக்கிட்டு நின்றுட்டாரு, தெரியல, பிடிச்சி இழுத்து போட்டாங்க. எனக்கு தெரிலன்ட்டு ஒரு வருத்தம். திரும்ப இன்னொரு தடவை சிவில் தர்ஷனில் நின்று ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் க்யூவில் நின்று அப்புறம் போனப்போ அழகாக அப்போ பார்த்துட்டேன். ஸோ 2 முறை நான் 2 முறை பார்த்தேன். அதே மாதிரி இவங்களும் விக்னேஷும் விஜயும் நெய்யை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்காக 2 முறை போகிற மாதிரி ஆணிச்சு. ஸோ நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஏறுறது கூட எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இறங்குறது தான் பாடா பட்டுட்டேன், அவ்வளோ டஃப்பாக இருந்தது. இறங்குறது வந்து இந்த கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படிங்கிறது ஏன் எழுதுனாங்கன்றது அது அங்கே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ கால் வலி எடுத்த அளவுக்கு அந்த கல்லெல்லாம் குத்திக்கிட்டே இருந்தது. அதுதான் கொஞ்சம் ஆல்ரெடி டயர்டாயாச்சு, கூடுதல் டயர்ட்னஸ்ஸு. அதுதான், மற்றபடி எல்லாமே ஸ்மூத்தாக போனது. நினச்ச மாதிரி சாஸ்தாவை பார்த்துட்டதும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஒரு கண்டென்ட் ஷேர் பண்ணணும், ஆனால் அருவி சத்தத்தில் உங்களுக்கு சரியாக புரிப்படாமல் போயிடும். அதனால் உள்ளே உட்காந்து காரில் இருந்து சொல்கிறேன். 48 நாட்கள் விரதம் இருக்கணும். 3 நாளில் தான் நான் விரதம் இருந்து கிளம்பி போனேன். ஸோ 48 நாட்கள் விரதம் இருக்கிறத பற்றியான தெளிவை வந்து நான் கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். இப்போது வந்து 2 வேளை தான் சாப்பிடுவோம், 2 வேளை குளிப்போம். முதல்ல 2 வேளை குளியலுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து காலை மாலை 2 வேளையும் குளிக்கணும் அப்படிங்கிறது உடல் சீதோஷ்ண நிலையை சமன்படுத்தி அந்த ஒரு வெப்பம் ரொம்ப அதிகமாகாமல் அது பார்த்துக்கும். அடுத்தது 2 வேளை சாப்பிட்றது. இது வந்து நம்மளுடைய அந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ஒரு கட்டுப்பாடு வந்து அந்த கேலரிஸ். இப்போ நம்ம நிறைய 3 வேளை சாப்பிட்றோம், எல்லா நேரமும் காஃபி டீ எல்லாம் குடித்து எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கேலரி கிடைக்கும். அதில் சில தெம்பாக நம்ம சில வேலைகளை பண்ணுவோம். ஆனால் 2 பொழுது மட்டும் சாப்பிடும்போது கேலரிஸ் கம்மியாக தான் கிடைக்கும். அதுலேயே நம்மளால் அந்த வேலையை செய்கிறதுக்கு மனசையும் உடம்பையும் தயார்படுத்துறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா தரையில் படுத்து தூங்குறது. ஸோ எல்லா நிலையிலையும் அந்த ஒரு அகாமடேட் பண்ணிக்கிறது, நம்ம உடம்பை வந்து நம்ம தயார்படுத்திக்கிறது. ஏன்னா பயணம் செய்யும்போது அந்த இடத்துல சொகுசு பார்க்க முடியாது, எப்படி வேணாலும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை தயார்படுத்துறது. இன்னொன்று செருப்பு இல்லாமல் நடக்கிறது. நம்ம தெய்வ ஸ்வரூபமாக சாமியாக நம்ம மற்ற சாமிமார்களை பார்க்குறோம், நம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனாலும் செருப்பு இல்லாமல் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கல்லு முள்ளுலாம் நடக்கிறதுக்கு கால் வந்து பக்குவப்படும். அப்போ வந்து இந்த பயணம் சபரிமலை யாத்திரையில் ரொம்பவே அது வந்து கடுமையான பயணம். அந்த கடுமையான பயணத்தை நம்ம வந்து நடந்து கடக்கிறதுக்கு அது வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. இதை தவிர ஆன்ம சுத்தி, அந்த மனசை நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தி காலை மாலை சரணம் சொல்கிறோம். தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும்னு செய்த பிழை பாவங்களை எல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி ஐயப்பன்ட்ட நம்ம மன்றாடுறோம். எல்லாமே பார்த்தா உடம்பு மனசு எல்லாத்துக்கும் தூய்மைப்படுத்துகிற மாதிரி. அந்த காலத்தில் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காத உணவு தான் சாப்பிடணும்பாங்க. இது வந்து பிரம்மச்சரிய விரதத்தை இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஆசைகளை ஏற்படுத்தாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இவ்வளவையும் தொகுத்து பார்க்கும்போது இந்த 48 நாட்கள் விரதம் பக்காவாக இருந்து நம்ம கிளம்பி அந்த சாஸ்தாவை பார்க்க போனால் எல்லாமே வந்து நம்ம உடம்பு மனசு பக்குவப்பட்டிருக்கோம். அந்த யாத்திரை வந்து ரொம்ப எளிமையாக முடியும். இப்போ நான் 3 நாள் விரதத்தில் போகிறேன், மற்ற எல்லா விஷயங்களும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், 2 வேளை தான் சாப்பிட்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. பட் கால் வந்து அந்த 48 நாட்கள் நம்ம பக்குவப்படலை அப்படிங்கும்போது நான் திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது என்ன வலி, அந்த கால் வந்து அந்த கற்கள், அந்த சரள கற்களா
அந்த மாதிரி கல்லில் நடக்கும்போது அதில் நமக்கு சில பிரச்சனைகள் உபாதைகள் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ மற்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம டயர்ட் ஆகுறது ஒரு 2-3 நாள் இருக்கும். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் கடுமையாக முயற்சி எடுத்தாலோ அல்லது வேற ஏதோ ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் ஃபங்க்ஷனு அப்படி இப்படி நீ என்ன பண்ணாலுமே 2-3 நாள் டயர்ட்னஸ் இருக்கும். ஆனால் சபரிமலை யாத்திரை மட்டும் இல்லை, நான் அகோபில யாத்திரையும் போனேன். இப்படி நிறைய யாத்திரைகள், இந்த மாதிரி நடந்து போகிற யாத்திரைகள், இதில் நம்ம நிறைய சிரமப்பட்டிருப்போம். ஆனால் அது முடிஞ்சு வந்தால் உடம்பு ஃப்ரீ ஆயிரும். எப்படி இது சாத்தியம்? சும்மா படுத்து எழுந்திரிச்சோம், அப்படியே நார்மல் பாடி. இப்போ கால் வலி இல்லை, கை வலி இல்லை, கழுத்து வலி இல்லை. ஏன்னா இருமுடி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோவை சுமந்துட்டு நம்ம நடக்கிறது போகிறது, அதெல்லாம் வரக்கூடிய எந்த ஒரு உபாதையும் இல்லாமல் உடம்பு ஃப்ரீ ஆயிடுச்சு. இதுதான் யாத்திரைகள் நமக்கு கொடுக்கறது. அது வந்து பகவானுடைய ஒரு அருட்கடாட்சம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் உங்க கூட சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நான் 3 நாள் விரதம் இருந்து போனதுனால இதை ஒரு தவறான முன்னுதாரணமாக எடுத்துக்க கூடாது. 48 நாட்கள் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அபரிமிதமான பலன்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு அது தோணுச்சு. அதனால உங்க கூட ஷேர் பண்றேன். திரும்ப வர்ற பாதை, ஏறுற பாதையே நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா சிரமம் இல்லாமல் இறங்க முடியும். கழுத பாதையை தேர்ந்தெடுத்து நாங்கள் இறங்கினதுனால ரொம்பவே இந்த சரளி கற்கள்லாம் காலில் குத்துற மாதிரி ரொம்ப கடினமான ஒரு பயணமாக தான் திரும்பி வரும்போது இருந்தது. தர்மசாஸ்தா ஐயனையும் அங்கே மலையிலேயே சன்னிதானத்தில் வாங்கி அவரையும் தூக்கிட்டு நாங்கள் நிர்விக்னலக்ஷ்மி இல்லம் வந்து சேர்ந்தோம். வந்ததுக்கப்புறம் அவருக்கு மாலை அணிவிச்சு அழகாக வீட்டில் ஒரு நைவேத்தியம் செஞ்சு தீபாராதனை காட்டி துளசி மணி மாலையை எடுத்து நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துடைய பிள்ளையார் காலடியில் சமர்ப்பிச்சிட்டோம். சுவாமியே சரணமையப்பா. அன்னதான பிரபுவாக இருக்கக்கூடிய சபரிமலை சாஸ்தாவுக்காக மனசில் நினச்சிக்கிட்டு அன்னதானமும் சிறப்பாக வயதானவர்களுக்கெல்லாம் நாங்கள் தர்ம காரியம்னு பண்ணோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், நாட்டில் நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், நிர்வாகம் சீர்பட வேண்டும். இன்னைக்கு 6/12/2024 வெள்ளிக்கிழமை திருமதி நந்தினி வெங்கடேஷ் வைப்ஸ் அவர்களது கடம்பவன வாசினி குடும்பம் சார்பில் சிறப்பான முறையில் இன்னைக்கு அன்னம் பெயர்தல் நடைபெறுகின்றது. இந்த உறுப்பினர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நம்முடைய அன்பிற்குரிய சகோதரி மேடம் நந்தினி வெங்கடேஷ் அவர்களுடைய கடம்பவன வாசினி குடும்பத்தினர்கள் சார்பாக நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் ஃபவுண்டேஷன்ல சிறப்பான முறையில் அன்னம் பகிர்தல் ஸ்வீட்டோட அருமையா கொண்டாடப்படுகின்றது. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். அருமையான முறையில் எங்க உள்ள மக்களுக்கு அன்னம் பகிர்தல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஆத்மார்த்தமா இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றி இறைவா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி இறைவா. இந்த இறைப்பணியை செய்த நம்முடைய அருட்பெரும் சகோதரி நந்தினி வெங்கடேஷ் அவர்களுடைய கடம்பவன வாசினி குடும்பத்தினர்களுக்கு நம்முடைய பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் ஃபவுண்டேஷன் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.